ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, உன் வாழ்க்கையை பற்றியும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில நபர்களை பற்றியும் சில ரகசியங்களை சொல்வதற்காக தான் இந்த சாயப்பா இதை யார்கிட்டையும் சொல்லாமல் நீ மட்டும் தனியாக கேட்கும்படி அன்பு கட்டளையிட்டிருக்கேன். உன் வாழ்க்கையில் இப்போ நீ எந்த விஷயத்தை ஆசையாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கையோ அதை நல்லபடி நடத்தி கொடுக்கும் விதமாக உனக்கான அதிசயத்தோடு தான் உன் சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ யார் மேலே ரொம்ப அன்பாக பாசமாக எல்லாத்தையும் அவங்கள வச்சே யோசித்து முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்கிறியோ அவங்க உன்னை பற்றி கொஞ்சம் கூட நினைக்கலங்கிறதும் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்றதும் உனக்கு எப்போதான் புரிய போகுது? ஒரு சிலர் உன் மேலே உரிமையோட நீ செய்கிற தப்பும் தவறுகளையும் எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள தப்பாக நினைக்கிறனே, உன் மேலே கொஞ்சம் கூட அன்பும் பாசமும் அக்கறையும் இல்லாத சுயநலத்தோட வாழும் சில மனிதர்களை பெருசாக நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க. முதல்ல உன்னை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி நீ தெளிவான புரிதலை உண்டாக்கிக்கோ. நான் சொல்கிறது உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஏற்றுக்க முடியாததாக இருந்தாலும் இதுதான் உண்மை. நீ நல்லவங்க நினைக்கிறவங்க, உன் மேலே அன்பா பாசமாக இருக்கிறவங்க நினைக்கிறவங்க உண்மையிலேயே உனக்கானவர்கள் கிடையாது. யாரை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கியோ, உனக்கு குறை சொல்கிறதா யோசிக்கிறியோ அவங்க தான் உன் மேலே இருக்க அக்கறையிலையும் உரிமையிலையும் உன் நல்லதுக்காகவே உன் குறையை எடுத்து சொல்கிறாங்கன்றத நீ புரிஞ்சுக்கணுமே செல்லமே. இந்த சாயப்பா உன் கோரிக்கைகளை ஒருபோதும் நிராகரிக்கணும்னு நினச்சதே கிடையாது. எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இப்போது கூட உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கணுன்ற நினைப்போடு தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். உன் மனசில் இருக்கிற தேவையற்ற குழப்பங்களை தூக்கி போடு. கண்டிப்பாக உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உனக்கு வழித்துணையாகவும் நானே தான் இருக்க போகிறேன். யாரை ரொம்ப நெருங்கினவங்க நல்லவங்க நினச்சி எல்லாத்தையும் சொன்னியோ அவங்க உன் கஷ்டத்தை எல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு உனக்கு ஒரு அக்கறை ஆறுதல் கூட சொல்லாமல் அதை கேட்டுட்டு போய் அடுத்தவங்க கிட்ட கதையாக சொல்லிக்கிட்டு இருக்குது இப்போது உனக்கு புரியாது. கொஞ்சம் கவனமாக இருக்க கற்றுக்கோ. வாழ்க்கையில் தினசரி உனக்கு எத்தனையோ பிரச்சனைகளும் கஷ்டமும் வரும்போது அதை எதிர்கொள்ள முடியாமல் நீ திணறதையும் தவிக்கிறதையும் இந்த சாயப்பா நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நடுத்தர வயசுக்கும் குறைவாக உள்ளவர்கள் தான் கர்ம வினையின் வழியில் தீர்க்க முடியும். நீ அதை சரியாக்கணும்னா மற்றவங்களுக்கு உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லதை செய்ய பழகு. எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கர்மாக்களையும் நீ கடந்து வருவதற்கு இந்த சாயப்பா உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். பிரச்சனைகள் தீராதது போலவும் துன்பத்தை தருவது போலவும் இருந்தாலும் அதை தீர்க்கிறதுக்கான வழிகளை நான் உனக்கு காட்டுறேன் என் தங்கமே. நீ ஒருபோதும் எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் எல்லா விஷயங்களும் இனி உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் ஏன் சொல்ல கேட்டு நீ சரியாக நடக்கும்போது கண்டிப்பாக உன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்குவேன். நான் உன்கிட்ட சில சமயங்களில் கொஞ்சம் கடுமையாக நடந்திருக்கலாம், உனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். ஆனாலும் அதை செஞ்சதுக்கு காரணம் ஒரு தந்தையாக நான் இருந்து உன்னை சரியான முறையில் வழி நடத்தணுன்ற நோக்கத்தோடு தான். ஒரு தந்தை தன் பிள்ளைங்க தப்பு செஞ்சால் எப்படி திட்டுவாங்களோ கண்டிப்பாங்களோ அப்படி தான் நானும் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் எந்த காலகட்டத்திலும் உன்னை காக்கும் பொறுப்பில் இருந்து நான் தவறி போக மாட்டேன். ஒரு பொறுப்பான பிள்ளையாக உன்னை வளர்த்து ஆளாக்கி நிச்சயம் உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். உன் இலக்கை அடைவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதை நான் தகர்த்தெறிவேன். உனக்கு துணையாக நான் இருந்து நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் செல்லமே. உனக்கோ உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கோ யாராவது ஏதாவது தீங்கு செய்ய நினச்சாலும் கெடுதல் செய்ய நினச்சாலும் கூட அவங்க நிழல் கூட உன் மேலே படாத அளவுக்கு இந்த சாயப்பா உன்னை பாதுகாப்பேன். உன் வாழ்க்கைக்கு உனக்குன்னு ஒரு நோக்கத்தை கொடுத்துருக்கேன். உன் லட்சியத்தை நீ அடையணுன்ற ஆர்வத்தை உனக்கு கொடுத்துருக்கேன். இப்போது நீ அந்த லட்சியத்தை அடைவதற்கு உனக்கு வழிகாட்டாமல் விட்டுற மாட்டேன். எத்தனையோ தோல்விகளை உனக்கு கொடுத்த நானே
அதிலிருந்து எப்படி மீண்டு வரணுன்ற பாடத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கேன் தானே. இப்பொழுது கூட உன் வாழ்க்கை மூலமாக உனக்கான பல விஷயங்களை தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் நல்லது நடந்தாலும் கஷ்டம் வந்தாலும் மனசை சமநிலையில் வச்சுட்டு வாழ கற்றுக்கோ. கடைசி வரை இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து வழி நடத்துவனே தவிர ஒருபோதும் உன்னை பாதியில் விட்டுட்டு போக மாட்டேன். நீ விரும்புவதையும் ஆசைப்பட்டதையும் உரிய நேரத்தில் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. தப்பு யார் செஞ்சாலும் அதை மன்னிக்கவும் மறக்கவும் தயாராரு. அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, எப்படி செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் உனக்கு ஏமாற்றம் தான் வந்து சேரும். எல்லா சூழ்நிலைகளிலும் கவனமாக விழிப்புணர்வோடு இருக்க பழகு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ தலை நிமிர்ந்து வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது ஏவளோ சூனியமோ உன்னை எதுவும் நெருங்க விட்டுட மாட்டேன். என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை மட்டும் நீ இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டீன்னா மற்ற எல்லாத்தையும் நான் சரி செய்வேனேன் தங்கமே. நீ எந்த அளவுக்கு கஷ்டங்களை எல்லாம் பொறுத்துக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு கர்ம வினைகளை அனுபவித்து கடந்து வருகிறாயோ அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் இன்பங்களும் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து மிகப்பெரிய அளவில் வந்து சேரும். உன் நேர்மறையான நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல நானே உன்னை வழிநடத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வைப்பேன். உன்னுடைய துன்பத்தை குறைச்சிக்கிட்டு இன்பத்தை பெருக்கி நிம்மதியான வாழ்க்கையை வாழ தயாராகு. எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளையாகிய உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி நான் உன்னை வாழ வச்சு நல்லபடியாக ஜெயிக்க வைக்கிறேன். யார் உன்னை கைவிட்ட போதிலும் இந்த சாயப்பாவின் திருக்கரங்கள் உன்னை ஒருபோதும் கைவிடாது. என் ஆரியர் பக்தனான என் அன்பு பிள்ளையான உன்னை கைவிடாம நீ எங்கே போனாலும் நானும் உனக்கு துணையாக வந்து பாதுகாப்பேன். உன் பொறுமை ஒருபோதும் தோக்காது. பொறாமை கொண்டவர்கள் ஒருபோதும் உன்னை ஜெயிக்கவும் முடியாது. வசதியாக வாழணுன்றதுக்காக நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட வறுமை இல்லாமல் வாழணும்னு நினச்சி வேலை செஞ்சினா கண்டிப்பாக நான் உன் வறுமையை போக்கி வசதியை கொடுத்து உனக்கான வசந்த காலத்தை வரவழைப்பேன். குறையையும் குற்றங்களையும் தீர்க்கும் குருவாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். உன் கவலைகளை எல்லாம் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உனக்கு துணையாகவும் நானே இருப்பேன். துணிவையும் கொடுத்து உனக்கான வரத்தையும் கொடுத்து எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். சும்மா உட்காந்து வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதால கவலைப்படுறதால எதையும் மாற்ற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கும். இந்த சாயப்பா மேலே நம்பிக்கை வச்சின்னா நீ எதை வேணா எப்படி வேணா மாற்றலாம். நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். தொட முடியாத தூரத்திலேயே உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டிட முடியுன்ற நம்பிக்கையோட நீரு. உன் கனவுகளை நிஜமாக்கத்தானே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. எதை நினச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த துன்பம் உன்னை நோக்கி வந்தாலும் அதை உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையை இன்பமாக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்துருவேன். எந்த சூழ்நிலையிலையும் என் அன்பு பிள்ளையான நீ கலங்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் யார் வந்தாலும் போனாலும் நான் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. உன்னை வேணான்னு ஒதுக்கி வச்சவங்க முன்பாகவே உன் மதிப்பை உயர்த்தி காட்டுவேன். உன்னை விட்டுட்டு யார் விலகி போனாலும் அது அவர்களுக்கு தான் இழப்பாக இருக்குமே தவிர எந்த விதத்திலும் நீ எதையும் இழந்துட மாட்ட. அன்பாக இருந்தாலும் சரி அல்லது உனக்கு பிடிச்ச பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு அதை எதிர்பார்த்து ஏங்காதே. கிடைக்காத விஷயத்துக்காக நீ ஆசைப்படும்போது கண்டிப்பாக நீ அவமானப்படுத்தப்படுவாய். நல்ல குணம் கொண்ட மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். அப்போது இந்த உலகத்தில் உனக்கான விஷயங்கள் சிறப்பாகவே உன்னை வந்து சேரும். நல்ல குணம் கொண்ட உனக்கு பொக்கிஷம் போன்ற அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து புதையல் போன்ற செல்வத்தையும் பரிசளிக்கிறேன். பொறுமையாக இருந்தீனா என் கரங்கள் உன்னை ஆசீர்வதித்து உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்கும். உன் வாழ்வில் சுமை அதிகரிக்கும் போதும் பாரங்கள் அதிகரிக்கும் போதும்
அதை சரி செஞ்சு உனக்கான அதிசயத்தை நான் நடத்தி கொடுப்பேன். முடியாததை முடித்து கொடுக்கும் அதிசயங்கள் பல செய்யும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான வெற்றி பாதையில் நீ மகிழ்ச்சியாக பயணிக்கும்படி இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன்.